அல்ஹம்துலில்லாஹ் பாருங்கள் எல்லாத்துக்கும் 2வது சஃபில் இருக்கிற 3வது சஃப் எல்லாத்துக்கும் கையில் பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாரு வெயில் தாக்கத்தை போக்க. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 3 பேரிச்சம்பழம் கிடச்சிருக்கு. காபா முன்னாடி பேரிச்சம்பழம் சாப்பிட்றது எவ்வளோ சுகம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவசியம் நீங்கள் வந்து இந்த காபா முன்னாடி அமர்ந்து இங்கே பாருங்கள் டேட்ஸை எல்லாம் அஜ்வான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது மாஷா அல்லாஹ். பாருங்க அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு எல்லாத்துக்கும் அப்படியே பேக்கோடு எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பேரிச்சம்பழம் ஒரு பிரதானமான உணவு. மக்கா மதீனால பேரிச்சம்பழம் தான் பிரதானமாக பேசுவோம். தெரியுதுங்களா? செம்ம கிளியாரிட்டியாக தெரியும். பேரிச்சம்பழம் எடுத்தோன்னா காபா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தெரியும். நமக்கு 3 பேரிச்சம்பழம் கொடுத்துருக்குறாங்க. சாப்பிடுவோம். இங்கே வேறு கொடுத்துட்டே இருக்கிறார். அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. மாஷா எவ்வளோ அன்பு காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை தான் இதெல்லாம். அல்லாஹ் வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து இங்கே கூப்பிட்டு வந்து விருந்தாளி எல்லாம் நம்மளை கூப்பிட்ருக்கான்ல. ஸோ விருந்தாளி எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறான் பாருங்க. பக்கத்தில் ஒரு அஜர்பைசான், இன்னொருத்தர் தஸ்கானியா, இன்னொருத்தர் துனிஷியா, இன்னொருத்தர் அப்படியே துருக்கி ஒருத்தர் நம்பர் பேசினார்ல அவர் அன்பாக பேசுகிறாங்க. லாங்குவேஜ் இல்லையாட்டியும் சலாம் கவனிக்கிறது விதம். தலைக்கு ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் க்ரீம் போடுறாரு, ஒருத்தர் பேரிச்சம்பழம் தராரு. ஸோ அன்பினால் நிறைந்த சகோதரத்துவமே இது. ஏன்னா இந்த மண்ணுக்கு உரித்தான விஷயம் என்னென்னா இந்த மக்கால் இருந்த நபர்கள் முஹாஜிரீன்கள். ஸோ இன்ஷா அல்லாஹ் மதீனாக்கு போகும்போது அன்சாரிகளுடைய அந்த பண்பையும் பார்ப்போம். ஸோ முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் உங்களுடைய பண்புகள் தான் இங்கே வெளிப்பட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ காபா முன்னாடி இதுக்கு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றோம்.